ஒரு 77 வயசு மனுஷன் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி செத்துட்டார் அப்படிங்கிற தவறான பின்பம். அதே நேரத்தில் மதிமுக கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்காமல் இந்த மரணத்தை கலந்து போடாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. கணேசமூர்த்தி அவர்கள் மன உறுதி இல்லாதவர் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தவறான பின்பம் கட்டமைக்கப்படுது. கணேசமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு மன உறுதி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 3 மிக முக்கியமான சான்று சொல்கிறேன். கணேசமூர்த்தி அவர்கள் கடைசியாக கலந்துகிட்ட நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னாவே கணேசமூர்த்தி அவர்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ கணேசமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரை மிகப்பெரிய தவறான பின்பத்துக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, அந்த பின்பத்திலேருந்து அவரை எடுத்துட்டு அவர் யார், அவர் என்ன சொல்கிறவரார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். கணேசமூர்த்தி அவர்களோட மரணத்துக்கு மிக முக்கியமான காரணங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இவர் ஒரு தலைவர், அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். சட்டக்கல்லூரி படிக்கும் போதே மாணவரணி தலைவராக இருந்தவர். திமுக மேலே, அந்த திராவிட இயக்கங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்று காரணமாக சட்டக்கல்லூரி படிக்கும் போதே அரசியலில் ஈடுபட தொடங்கியவர் இவர். இவரோட குடும்பத்தில் இவரோட மாமா அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் இருந்ததுனால, சோஷலிச கொள்கைகளை பெரிய லெவலில் ஆர்வம் காட்டினதுனால அவர்கிட்டேருந்து இவருக்கு அரசியல் பற்றானது சின்ன வயசுலேருந்து வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் இவரை பற்றி தேடும்போது கிடைக்குது. ரெண்டாவது விஷயம், மதிமுக அல்லது திமுக இல்லை எந்த கட்சி வேணால் எடுத்துங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு ஆரம்பகட்ட வயது என்னவா இருக்கும்? ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாருன்னா என்ன வயசில் ஆவார்? சின்ன வயசில் 1978 இவர் எம்எல்ஏ ஆகிட்டார். 1947 பிறந்திருக்காரு. 1978 எம்எல்ஏ. 31 வயசில் மொட்டைக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியோட எம்எல்ஏவா இவர் ஆயிருக்காரு. 31 வயசில் இங்கே எம்எல்ஏ ஆன ஒருத்தரை பெரிய லெவலில் விரல் விட்டு தான் காட்ட முடியும். இப்போ நம்ம சீமானனே அரசியல் பயணத்தை 36 வயசில் தொடங்கினாரு. நம்ம அண்ணாமலை அவர்கள் 38 வயசில் தொடங்கினாங்க. நம்ம விஜய் அவர்கள் 50 வயசில் தொடங்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 46 இல்லை 44 இந்த மாதிரி 40க்கு மேலே வச்சுக்கலாமே, 40க்கு மேலே தொடங்கியிருக்காங்க. இந்த மனுஷன் 31 வயசுலேயே எம்எல்ஏ இருக்காரு. சின்ன வயசுலேயே அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இவரோட மன உறுதிக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, சின்ன வயசுலேயே ஒரு கட்சி இவரை கூப்பிட்டு இவரை நம்பி ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கு. தொடர்ச்சி அந்த கட்சியில் பயணிக்கிறாரு. தன்னோட 46வது வயசில் ஒரு மிக முக்கியமான முடிவெடுக்கிறாரு. ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க. திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த அரசியல் தான் பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 46 வயசில் திமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த மாவட்ட செயலாளர் போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு 46 வயசை பார்த்துங்க, 46 வயசில் ஒரு அரசியல் ரிஸ்க் எடுக்கிறாரு. வைகோ அவர்களோட போகலாம், வைகோ அவர்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு அரசியல் முன்னெடுக்கப்படுது, வைகோ அவர்கள் பயணிக்கிற பாதை தான் சரியாக இருக்குன்னு சொல்லி வைகோவை நம்பி 46 வயசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா மாவட்ட செயலாளர் போஸ்ட்லேருந்து வெளியே வைகோ அவர்களோட பயணிக்கிறாரு. இப்போ 4வது எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் 3 தடவை எம்பி அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. 1998 அந்த காலகட்டத்தில் எம்பி பதவியில் இருந்தார். பழனியில் ஜெயிச்சார், எம்பி ஆனார், இல்லைன்னு சொல்லலை. 2002 இவர் மொடா அப்படிங்கிற சட்டத்தின் கீழே 18 மாதம் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 555 நாட்கள் இவர் சிறையில் கழிச்சிருக்கார். இந்த விஷயத்தை பெரிய லெவலில் யாருமே மீடியாவில் சொல்லலை. ஒரு சிறைவாசம் அனுபவித்த ஒரு தலைவர். எதற்காண்டி போனார், என்னத்துக்காண்டி போனார் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது. 18 மாதம் சிறையில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நல்ல விஷயம், கெட்ட விஷயம், முட்டாள்தனமான வழக்கு, சரியான வழக்கு, அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. 18 மாதம் சிறையில் இருந்த மனுஷன் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணலை, சிறைக்கு போயிட்டு சூசைட் பண்ணலை, இப்போ சூசைட் பண்ணியிருக்காருன்னா இங்கே இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம யோசிச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 பார்த்தீங்கன்னா ஈரோடு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2016 பார்த்தீங்கன்னா மதிமுகவோட பொருளாளர் போஸ்ட்டுக்கு போகிறாரு. 2019 மதிமுகவோட பொருளாளர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறாரு. காரணம் என்னன்னா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதுக்காண்டி மதிமுகவோட பொருளாளர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணி உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஈரோட்டில் ஜெயிக்கிறாரு. ஈரோட்டில் ஜெயிச்சு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு. மீண்டும் அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படுமா ஒதுக்கப்படாதா அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமானது பேசப்பட்டு இருக்கு. திமுகவோட பலகட்ட பேச்சுவார்த்தையில் மதிமுக ஈடுபட்டுச்சு. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரோடு மட்டும் உங்களுக்கு கொடுத்ததா சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் தரப்புலேருந்து 3 தொகுதி வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது ஈரோட தவிர்த்துட்டு திருச்சியை தேர்ந்தெடுத்தார் வைகோ அவர்கள். ஸோ ஈரோடு தவிர்த்ததுக்கு தன்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தவிர்த்தார் அப்படிங்கிற விஷயத்தை கணேசமூர்த்தி அவர்கள் ஆழமாக நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா கணேசமூர்த்தி அவர்கள் அந்த சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் மதிமுகவில் பெரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். துரை வைகோ வருகைக்கு முன், துரை வைகோ வருகைக்கு பின் சொல்லி மதிமுகவை 2ஆக பிரிக்கலாம். துரை வைகோ அவர்கள் வருகைக்கு பின் கணேசமூர்த்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதா கணேசமூர்த்தி அவர்கள் உணர ஆரம்பித்தார். வைகோ எந்த முடிவு எடுத்தாலும் தன்னை கேட்டு தான் எடுப்பார், ஆனால் இப்போ எந்த முடிவும் தன்னை கேட்டு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். வாரிசு அரசியல் எடுத்து உங்கள் கூட வந்தனா
நீங்களும் மறுபடியும் வாரிசுக்குள்ளே போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்த கணேசமூர்த்தி அவர்கள் தெரியப்படுத்தினதுனால கட்சியில் கணேசமூர்த்தி அவர்களை ஒதுக்குனாங்க அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் பேசப்படுது. இதற்கு இன்னைக்கு இந்து தமிழ் ஆதாரமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்து தமிழ் நாளிதழில் இதை பற்றிய சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கணேசமூர்த்தி அவர்கள் சில பேரை கட்சிக்குள்ளே மீண்டும் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். அந்த விஷயத்துக்கும் மதிமுக தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. ஸோ துரை வைகோவை முடிஞ்சளவு ப்ரமோட் பண்ணுறதுல வைகோ அவர்கள் கவனம் செலுத்தது கணேசமூர்த்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு. இது ரொம்ப தப்பாக தெரிஞ்சிருக்கு. அதனால கணேசமூர்த்தி அவர்கள் ஒதுங்கி இருந்தார். ஸோ ஈரோடோட திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட கணேசமூர்த்தி அவர்கள் கரவேட்டி கட்டாமல் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த விஷயம் கூட மிகப்பெரிய பேசுபொருளாக இல்லை. வாரிசு அரசியல் பண்ணுறது தவறுன்னு சொல்லி அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து உங்கள் கூட வந்தேன்னா நீங்களும் மறுபடியும் வாரிசுக்குள்ளே போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்துலேருந்து மதிமுக வெளியே வரணும்னா என்னோட மரணம் நடந்தால் மட்டும்தான் வெளியே வரும்னு சொல்லி அந்த மரணத்தை தழுவிருக்கார் அந்த மனுஷன். ஸோ அந்த மரணம் வந்த பிறகு இன்னைக்கு மதிமுக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. மதிமுகவோட அந்த வாரிசு அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கணேசமூர்த்தி அவர்களுக்கு மன உறுதி இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. சின்ன வயசுல எம்எல்ஏ ஆனவர், ஏன் அதற்கு முன்னாடியே மாணவர் தலைவராக இருந்தவர், சின்ன வயசு எம்எல்ஏ வந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான முடிவு, மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு மதிமுகவோட போனார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சிறையில் 18 மாதம் இருந்தவர். ஸோ தன்னோட மனைவியோட மரணத்தை சில ஆண்டு முன்னாடி கடந்து வந்தவர். தன்னோட 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த மனுஷன் மறுபடியும் எம்பியாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இவர் மீண்டும் எம்பியாக இருக்கிறதுக்காண்டி இந்த வேலையை பார்க்கல. அப்படி மீண்டும் எம்பியாக இருக்கிறதுக்கு தான் அந்த வேலை பார்த்தார்னா ஈரோட்டில் வந்து அந்த கட்சி மீட்டிங்கில் கூட கலந்துக்கிட்டு இருக்க மாட்டார். இவர் மதிமுக பயணிக்கிற அந்த பாதை தவறாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தன்னோட மரணம் மூலமாக மதிமுக உணர்த்தியிருக்காரு. இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அவைத்தலைவர் கடிதம் எழுதினார். அந்த கடிதம் மூலமும் மதிமுகவோட பயணம் மாறலை. இவரோட மரணம் மதிமுகவோட பயணத்தை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இவர் அந்த மரணத்தை தழுவிருக்காரு. ஸோ இவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கக்கூடிய மனிதன் சொல்கிறாங்க. இவரோட டைரியை பார்த்தாவே இன்னும் சில தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த மரணத்துக்கு அடுத்தாவது வைகோ அவர்கள் தன்னோட அரசியல் வாழ்க்கையை மாற்றுவாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை கேட்டுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக அல்லது செய்திகள் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.